மாணவர்களின் முன்னேற்றம் வாழ்வின் கல்வி குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு குளோரியஸ் டி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் மகாலட்சுமி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. அடிக்கடி நான் என்னோட படிப்பு சம்பந்தமா நிறைய படிக்கணும்னு நினைச்சா அடிக்கடி என்னோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப சீக்கிரம் சிதறிடுது. அதுக்கு என்ன செலுத்துறதுக்கு என்ன வழிகள்? மாத்தாம எவ்வளவு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ண போறதே இல்லை. அதனால உங்களுடைய ஆட்டிடியூட மாத்துங்க. படிக்கிறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம். உங்களுக்கு சாப்பிடுறது, சினிமா பார்க்கறது எவ்வளவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதே மாதிரி படிக்கிறது அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால படிக்க முடியும். ஒன்றும் கிடையாது. சில கேரக்டர்ஸ் மாதிரி கூட கொண்டு வந்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்த்தாரு, இந்த படத்துல இந்த கேரக்டர்ஸ் இது பண்றாங்க, அடிதடி குத்து லவ் ஸ்டோரி இது பண்ண அது மாதிரி தான் ஒரு பாடத்துல இதுதான் கேரக்டர், இதுதான் முக்கியமான ஹீரோ, இவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட், அந்த மாதிரி நம்மளே ஒரு கேரக்டரா கூட உருவாக்கலாம். ஏன்னா படத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதே கூட நம்ம படிப்புல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாடல் வழியாக, விளையாட்டு வழியாக, கதைகள் வழியாக, நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கற்பனை, அளவுக்கு அதீத கற்பனையை நீங்க பயன்படுத்தி நீங்க படிச்சுக்கலாம். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி படிக்கிறதுன்றத மிகப்பெரிய ஒரு சிக்கலா நீங்க பார்க்காம இந்த சின்ன ஒரு பிரச்சனைக்கு நான் என்ன மாதிரி டெக்னிக் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்றத மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்தா போதும். நீங்க முக்கியமான விஷயம் சொன்னீங்க. நீங்க ஐ கேன், ஐ வில், என்னால் முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும். நிறைய பேர் சொல்றாரு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு தான் இவர் சொல்றாரு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க உங்களால ஏதாவது நீங்க ஆசை பண்றீங்களா? நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. நீங்க நான் இந்த முறை காலாண்டு இல்ல அரையாண்டுல மேத்தமேட்டிக்ஸ்ல 100க்கு 100 வாருன்னு சொல்லிட்டு எழுதி நீங்க உங்க முன்னாடி ஒட்டிக்கிட்டு காலையில் ஒவ்வொரு தடவை எழுந்து அதை பார்க்கும்போது விஷுவலைஸ் பண்ணும்போது இல்ல மேத்தமேட்டிக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் நீங்க ஆரம்பம் செலுத்தும் போது இந்த மாதிரி கணக்கு 10 ரூபா கொடுக்குறோம், 2 ரூபாய்க்கு வாங்குறோம், 8 ரூபா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசிக்கா நம்ம சில விஷயங்கள் கணக்குன்னு அதையே யோசிக்கும் போது தானா எல்லாமே வந்துடும் அப்படின்றாங்க. ஆமா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டோன்ட் ஜஸ்ட் see things, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த விதவிதமான ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. விதவிதமான ஸ்டன்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. திடீர்னு வானத்துல எகு குச்சி துரத்தி இப்படி திரும்பி அப்படி திரும்பி ஜாலங்கள் எல்லாம் பண்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்களுடைய பயிற்சிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. முதல்ல மனசுல விஷுவலைஸ் பண்ணுவாங்க என்ன நடக்கணும் அப்படின்றது. விஷுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை நிகழ்வுல செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். விஷுவலைஸ் பண்ணாம நீங்க எதையுமே நீங்க செய்ய முடியாது. அதனால சும்மா பாக்குறதோட நிறுத்தாம விஷுவலைஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களால சாதிக்கும். அதான் சொல்லுவாங்க, ஒரு வீடு கட்டுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இடத்த வாங்கணும், இடத்த வாங்கி ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் தானே போடுறோம். இங்க டாய்லெட் வரணும், இங்க பாத்ரூம் வரணும், இங்க பெட்ரூம் வரணும், இங்க என்ட்ரன்ஸ், அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்ட பிறகு தான் நம்ம அடுத்தது. இதுக்கு அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, half of your work is done at your desk. நீங்க உங்களுடைய டெஸ்க் திட்டமிடுதல்ல தான் பாதி வேலை முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. பில்டிங் கட்டும்போது நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா பாதி பில்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா பாதி பில்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம். உண்மையிலேயே பாதி வேலை எப்போ முடிஞ்சிருக்குன்னா நீங்க நல்லா பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. சரி, ஒரு நேர் காத்துட்டு இருக்கிறேன். வணக்கம், நம்பிக்கை நிகழ்ச்சி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. அதான் சார், நான் எக்ஸாம் எழுத போனாலும் எனக்கு மறந்துடுது சார். அந்த எக்ஸாம் டயத்துல மறந்துடுது. ஆனா நல்லா படிக்க, நல்லா பிராக்டிஸ் பண்றேன், நல்லா சம் எல்லாம் போட்டு பாக்குறேன். சரி, இப்போ உங்க பேர் என்ன, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன முக்கியமா நீங்க எந்த எக்ஸாம் நீங்க கடைசில எழுதும்போது ஆச்சு? நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் சார். பிடெக் ஃபைனல் இயர். ஆமா சார். நல்லா எக்ஸாம் எல்லாம் படிச்சுட்டு போறேன். ஆனா அந்த எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தவனே எனக்கு மறந்துடுது சார். அது என்ன ஃபியரா என்னன்னு தெரியல. பிடெக் ஃபைனல் இயர் வரைக்கும் வந்துட்டீங்க. நீங்க இதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஏற்கனவே சொன்னது போலயே நீங்க அந்த விஷயத்தை மட்டும் தான் செஞ்சா போதும். நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க. நீங்க படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இருக்கிற மெயின் சப்ஜெக்ட்ஸ் பாட துணை தலைப்புகள் வர்றது இல்லையா, அந்த துணை தலைப்புகளுக்கும் அடுத்த துணை தலைப்புக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு லிங்கை ஏற்படுத்துங்க. அந்த துணை தலைப்புகளுக்கு இடையே ஏற்படுத்த லிங்கை பொறுத்து தான் நீங்க மறக்காம இருக்கிறதோ மறக்கிறதோ. அதனால இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சாலே போதுமானது. இதை ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க எழுதும்போது, தேர்வுக்காக தயாரிக்கும் பொழுது ஒரு சிறிய தாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டிய வேலை, சின்ன பேப்பர்ல உங்களுடைய ஒரு பேராகிராஃப் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் பக்கத்துல ஒரே ஒரு வார்த்தையில அதை குறிக்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை, ஒரு படத்தை போட்டு வச்சுங்க. அது அடுத்த பேராகிராஃப்ல அடுத்த படம் சின்ன விளையாட்டா பண்ணுங்க, போதும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம். அதை குறிக்கிற ஏதோ ஒரு மனசுல உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயத்த நீங்க லிங்க் கொடுக்குற ஒரு விஷயத்த போட்டுருங்க. அப்புறம் தேர்வுக்கு படிக்கும்பொழுது நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா எல்லா பேராகிராஃபையும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த தலைப்பையும் லிங்க் பண்ணி ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த கொடுத்துங்க. ஒரு லிங்க் பண்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி ஒரு ஆணிக்கும் பல்புக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துறீங்களோ அப்படி ஒரு விளையாட்டா ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க. அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த தலைப்புகள் எல்லாம் லைனா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கரெக்டா ஒரு ஆர்டர்லயா வரும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு கடைசியில் நீங்க வாழ்வியல் கல்வியை பத்தி ஒரு நினைவாற்றல் எப்படி படித்ததை மனதில் நிறுத்துவது எப்படி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கேள்வியெல்லாம் வருது. பரவாயில்ல. வணக்கம், நம்பிக்கை நிகழ்ச்சி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ சார், என் பேர் அப்துல் ரஹ்மான். சொல்லுங்க. சார், என் பையன் ப்ரீகேஜி படிக்கிறான்.
ஹலோ சார். சொல்லுங்க. கேட்டுதான் இருக்கிறோம், சொல்லுங்க. ஹலோ சார், பையன் வந்து ப்ரீகேஜில இருந்து இப்போ எல்கேஜி போயிட்டான். சரிங்க. போயிட்டு அவன் என்ன பண்றான், இப்போ போனா கூட கிளாஸுக்கு போனா கூட வந்துட்டு எனக்கு தெரியல, எனக்கு எழுத வரல அப்படின்னா வந்து கேள்வி பதில் சொல்றான் எல்லாத்துக்கும். அதுக்கு தான் சார்ட்ட கேட்டா அது என்ன டீட்டெயில் கொடுக்கணும். முதல் விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுடைய மகனுக்கு போதிய விளையாட்டு நேரம் இருக்கான்னு முதல்ல பாருங்க. எப்போதுமே நேரடியாக அவங்களோட பிரச்சனைகள் நேரா அதுதான் பிரச்சனை அப்படின்றத எடுக்காம வாழ்க்கையில் இருக்கிற மற்ற பிரச்சனைகள் அவன் என்ன சந்திச்சுட்டு இருக்கான்னு பாருங்க. அந்த பிரச்சனை தீர்வு கொடுத்தீங்கன்னா தானா படிக்க ஆரம்பிச்சிருவான். உங்கள் மகன் சில நேரத்தில் சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா வேணுமே நம்மளை பழி வாங்குவோம், பெரியவங்களை நம்மளை பழி வாங்குவாங்க. எப்படின்னா நம்முடைய தேவைகளை புரிந்து கொள்ளாத இந்த பெற்றோருக்கு நம்ம தொல்லை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பையன் இயல்பாகவே நினைக்கிறது வழக்கம். ஏன்னா ரொம்ப கோவம், ஒரு ஆக்ரோஷமா இருப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவனுடைய உண்மையான தேவை என்னன்றதை புரிஞ்சுக்க. ஒருவேளை அந்த பள்ளிக்கூடத்துல போதிய அளவுக்கு அவனுக்கு விளையாட வைக்காம கூட இருக்கலாம், போதிய விளையாட்டுக்கு வசதி இல்லாம இருக்கலாம், அல்லது அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒருவேளை கூட்டமா இவனால மற்ற நண்பர்களோடு இணைந்து போகக்கூடிய ஒரு சூழல் இல்லாம இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் நீங்க சரி பண்ணீங்கன்னா நிச்சயமாக படிக்கிறதுல நிச்சயமாக ஆர்வம் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நீங்க சொன்னீங்க வாழ்வியல் கல்வி அப்படின்னு ஆரம்பிக்கும் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியம், அப்புறம் உணர்வுகள் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து பொறாமணவர் இருக்கலாம், சில பேருக்கு வந்து காமணவர்கள் இருக்கலாம், சில பேருக்கு வந்து கோபம் இருக்கலாம். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். அது வந்து எந்த அளவுக்கு நம்ம கையாளுறது, இது வந்து பெற்றோர்கள் பங்களிப்பு, ஆசிரியர்கள் பங்களிப்பு. சில பேர் ஆசிரியர்கள் வந்து ஒரு உண்மையா நடந்துக்காத விஷயம் சொல்றேன். ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த காய்கறி கடையில வந்து இந்த கத்திரிக்காய் வெண்டைக்கெல்லாம் திருடின்னு ஒரு வந்து அவங்க அம்மாட்ட கொடுப்பாரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லதுப்பா வந்து இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆரம்பத்துல வந்து அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா கத்திரிக்காய் வெண்டை கத்திரம் கொடுக்குறானா வீட்டுக்கு சமையல் ஆகுதுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு காலத்துல வந்து கோயிலே வந்து திருட ஆரம்பிச்சு கடைசியில் வந்து இறந்தே போயிட்டார் அவர். ஐ மீன் கமிட்டட் சூசைட். ஆரம்பத்திலே வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து அவங்களே தடுத்து நிறுத்திருந்தாங்கன்னா இவன் நேரம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் நான். ஆமா, மாணவர்களுக்கு சின்ன வயசுல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நம்ம சரியான ஒரு திசையை நம்மளால காட்ட முடியல அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் இன்னொரு டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அவர்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு திட்டமிடுதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய குற்ற உணர்வுகளை குற்றங்களை நோக்கி செல்கின்ற ஒரு பக்குவத்தை அவங்களுடைய போக்கை தடுப்பதற்கான ஒரு முயற்சியில் நம்ம இறங்கணும். இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். கிரைம் பிரிவென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வளர்ச்சிக்கான இன்னொரு முனைப்பும் நம்ம கிட்ட இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அதே மாதிரி கிரைம் பிரிவென்ஷன் சொன்ன நான் வந்து அரும்புல தான் படிச்சேன். நான் ஒரு ஹெட் மாஸ்டர் எப்படி வந்து கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் உண்மையாக வந்து அது படிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் 30 வருஷம் வந்து யாருமே அடிக்காத ஒரு ஆசிரியர். அவர் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பையன் வந்து சார் கிட்ட இருந்து பைசா எடுத்துட்டான். அசம்பிளில வந்து வச்சு யார் பைசா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படி கேட்காத, இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து விளையாட்டா எடுத்துருக்காரு, அவர் யாருன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒத்துங்க அப்படின்னா ஒத்துக்கவே இல்லை அவரு. அப்புறம் என்ன பண்ண, ஒரு பெரம்பு எடுத்து அவரே தன்னை அடிச்சுங்கிற பிறகு அப்படியே வந்து அந்த பையன் வந்து மனமிறங்கி நான் தான் வந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு வந்து முன் வந்து சொல்லலாம். ஏன் முக்கியமாக சொல்றேன்னா, இப்ப படிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு மாணவர் வந்து அடிச்சுதான் திருத்தணும்னு சொல்லிட்டு பல ஆசிரியர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா அவனை வந்து வாழ்க்கை சரிப்படுத்தணும், ஐயோ அவன் நல்லா இருக்குன்னு தான் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆசிரியர்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான விஷயம் சொல்லிட்டு இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது குறித்து ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் தேவை நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து மாணவர்களுக்கு வந்து அடி உதை தேவையில்லை ஆக்சுவலா, உண்மையா சொல்ல போனா. ஆனா கடினமான ஒரு விஷயத்த நீங்க கொடுக்கலாம், ஒரு சேலஞ்சு சவாலா கொடுக்கலாம். நீங்க இதை ஏறி பார்க்கலாம், இந்த மலை ஏறி காட்டு பார்க்கலாம், இந்த சம செஞ்சு காட்டிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவாலா கொடுத்தீங்கன்னா, சவாலா கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க ஆர்வமா எடுத்துப்பாங்க. நான் செஞ்சு காட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமா எடுத்துப்பாங்க. அடி உதையை வந்து என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு சவால் இவங்க நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட், செய்யாத ஒரு தவறுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு தான் மாணவர்கள் பார்ப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அதுக்கு மாறாக இதை செஞ்சு காட்டிட்டு பார்க்கலாம், இந்த கலை இந்த டீட்டெயில லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா, இதை உன்னால முடியாது செஞ்சு பார்க்கலாம், முடியுமான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா செஞ்சு காட்டுவாங்க. ஒன்னால விளையாட்டுக்கு நம்ம செய்வோம்ல பசங்களுக்கு, நீ நிறைய சாப்பிடறா நான் நிறைய சாப்பிடறேன் பார்த்து சின்ன பசங்க பேச வச்சு நம்ம சாப்பிட வச்சிருது. இல்ல நானே பண்ணிருக்கேன், நீங்களும் கண்டிப்பா பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம மாணவர்கள்ட்ட ரொம்ப அழகா வேடிக்கையா விளையாட்டா செய்ய வச்சு அவங்களை அறிவை. ஆனா என்ன வந்து கஷ்டம்னா, இந்த மாதிரி யாரும் பண்றது கிடையாது. அப்படி பண்றவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணில அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், நம்பிக்கை நிகழ்ச்சி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் பாஸ்கரி ராமகிருஷ்ணன் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. அத நான் வந்து ஒரு ஆசிரியை, அந்த ஆசிரியை கிட்டத்தட்ட 28 வருஷமா ஆசிரியையா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா நீங்க பேசுறீங்க. இப்பதான் ஆசிரியர் பத்தி நீங்க அடிப்பீங்களா, உங்க மாணவர்கள் அடிப்பீங்களா? இப்ப கண்டிப்பா கிடையாது சார். இன்னைக்கு மார்னிங் கூட என்ன ஒரு 3 மாணவர்கள் வந்து பார்த்து என்ன விஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. தீபாவளி விஷஸா? ஓகே. தீபாவளி விஷஸ். எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேமே உண்டு, கவுன்சிலர், வெரி குட் கவுன்சிலர் அப்படின்னு. ஆனா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வந்து கண்டிக்க கூடாது. இப்ப நீங்க மாணவர்களை கண்டிக்க கூடாது, அடிக்கிறதுங்கிறதுல எனக்கு வாழ்க்கையில நம்பிக்கையே கிடையாது. கண்டிப்பா பேசி திருத்த முடியும் அப்படி. ஆனா ஒரு ஆசிரியர் முறையில என்னால மட்டும் அதை வந்து செய்ய முடியல இல்லையா? ஏன்னா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கறாங்க. அப்ப நான் வந்து கவுன்சிலிங் வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த முறையில வந்து ஒரு ஆசிரியர்ன்ற முறையில மாணவனுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு
நாங்க என்ன செய்ய முடியுங்கிறது எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய மேல 28 வருடம் வந்து நீங்க அனுபவம் இருந்தாலும் இன்னும் நீங்க கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா? உண்மையா இல்ல, இதுதான் உண்மையா நான் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு கலெக்டர் வந்து எனக்கு போன் பண்ணி உங்களுடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வராரு. என்னுடைய மாணவர்கள் ஒரு 7-8 பேர் கலெக்டர் ஆயிருக்காங்க. ரொம்ப நல்லது. சோ அந்த மாதிரி முறையில இன்னும் நான் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற முறையில நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறேன். கண்டிப்பா. இன்னொரு நீங்க ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்கீங்க, ஏற்கனவே நல்ல லெவல்ல இருக்கீங்க மேடம். அதனால நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு அடுத்த லெவலுக்கான ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இனிமேல் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுதான். இன்னொரு உச்சக்கட்டத்தை உங்களுடைய மாணவர்கள் எட்டி பிடிக்கக்கூடிய உத்திகள்லாம் என்ன அப்படின்றத நீங்க கொடுக்கலாம். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய டீச்சிங் மெத்தட்ல இன்னொரு 4-5 புதிய உத்திகளை நீங்க கொடுக்கலாம். உங்க மாணவர்களையே வித்தியாசமான நபர்களாக நீங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா சிலர்லாம் நல்லா பழகக்கூடிய திறமை மிக்கவர்களா இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பழகக்கூடிய திறமை இல்லாதவர்களா இருப்பாங்க. அதனால அவர்களுக்கேற்ற முறையில என்ன கல்வி முறையை கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க நிச்சயமா கொடுத்தீங்கன்னா அது ஒரு உயர்ந்த உச்சகட்ட நிலைக்கான தயாரிப்பை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். நீங்க அதை நோக்கி நகர்வது மிக சிறப்பாக. ரொம்ப நன்றிங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் கல்வி பேச தவிர நீங்க வந்து நினைவாற்றல் பத்தி சம்பந்தமாக ரொம்ப நிறைய பேசிருக்கோம். பட் இருந்தாலும் நீங்க முக்கியமா சொன்னீங்க உடல் ஆரோக்கியம், உணர்ச்சிகள், அது சொல்லிட்டு இன்னும் 4 விஷயங்கள் சுருக்கமா சொல்லுங்களேன். சுருக்கமா சொல்லணும்னா அடுத்து 3வது விஷயமாக அறிவு. ஏற்கனவே அறிவு நிறைய இருக்குது, அதனால அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் எல்லாத்துலயும் இருக்குதுன்றீங்களா? நிறைய இருக்கு, நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதனால நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. 4வது விஷயமாக பிரெயின் ஃபார்மேஷன் சொல்றோம். மூளை திறனை வளர்க்கக்கூடிய, நான் இதுதான் நம்புறேன், இதை நம்புறதை நான் எப்படி செயல்படுத்த போறேன்ற விஷயம். அதுக்கு அடுத்ததாக 5வதாக மீனிங் சிஸ்டம் சொல்றேன். வாழ்க்கையில எதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், எந்த அர்த்தத்தை நோக்கி நான் எந்த அர்த்தத்தை நான் தேடிட்டு இருக்கேன், மகிழ்ச்சியை தேடுறேனா அல்லது பணத்தை தேடுறேனா, எதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். 5வதாக தான் தொழில். ஆனா நம்ம நேரா என்ன பண்றோம், 2வது விஷயத்தையும் வச்சுக்கிட்டு அறிவுன்ற ஒரு விஷயத்தையும் நேரா தொழில்ன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கோம். இங்கதான் மிகப்பெரிய ஆபத்து நமக்கு இருக்கு. அதனால இந்த 6 விஷயங்களை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா இந்த பயணம் அறிவிலிருந்து தொழிலை நோக்கி போகிற ஒரு பயணம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஆனா நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி அறிவுல இருந்து அப்படியே டேரக்டா தொழில் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நடுவுல இந்த இதெல்லாம் யாரும் பயிற்சி எடுக்காதனாலதான் நமக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு திடீர்னு நிறைய கம்பெனிகள்ல இப்ப ஆள் குறைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம எதிர்பார்த்த வெளிநாட்டு கம்பெனிகள் நம்மகிட்ட எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா நம்ம மாணவர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு நிறைய வாழ்க்கை பிரச்சனைகள், இமோஷன் சார்ந்த பிரச்சனைகள், எங்க போறோம் அப்படின்ற ஒரு தெளிவில்லாதது, இதனால நிறைய ஸ்ட்ரெஸ், இதனால பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, இப்படிதான் பிரச்சனைகள் வருது. உண்மையா இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருளாதார ரீதியா வந்து சில வந்து ஒரு பின்தங்கிய ஒரு வகுப்புல ஒரு பொருளாதார ரீதியா வந்து ஸ்கூல்ல படிப்பான். அவங்க வந்து அதாவது பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து லோ இன்கம்லயும் பிரச்சனை இருக்கும், ஹை இன்கம் குரூப்லயும் வந்து ரொம்ப அந்த மாணவர்கள் வந்து வர பசங்க வந்து பிரச்சனையா இருப்பாங்க. மிடில் கிளாஸ் பசங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. குறிப்பா அது வந்து நகரங்களை கூட ஓகே. குறிப்பா நான் வந்து சில கிராமப்புறம்லாம் வந்து பார்க்கணும், அந்த மாணவர்கள்லாம் வந்து ஒரே கிளாஸ்ல வந்து ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க எதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாத வந்து இருக்கும்போது அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் பாக்குறதுக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த சில ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க, சில நிறுவனங்கள் குறிப்பா NGOs எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா அவர்களுக்கு நிறைய போட்டிகள் வச்சு அவர் இந்த ஊக்குவிச்சு பண்ண வைக்கலாம். சரிங்க, நீங்க பல விஷயம் சொன்னீங்க. குறிப்பா ஒரே ஒரு விஷயம் நம்ம மாணவ சமுதாயம் சொன்னா என்ன சொல்லுவீங்க? அறிவை நிறைய பெருக்கி இருக்கிற நம்ம மாணவர்கள் சமுதாயத்தை நோக்கி ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரருடைய வார்த்தைகள். ரொம்ப அழகான ஒரு பாடல்ல சொல்வார், சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு கேட்பாரு. அதனால நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை நம்ம செயல்முறைப்படுத்துறதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியோடு நான் என்னுடைய இந்த பகிர்தலை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மாணவர்கள் முன்னேற்றமும் வாழ்வியல் கல்வி குறித்து குளோரிஸ்ரீ பல விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாணவனும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு தனி நபர் திட்டம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல வந்து ரொம்ப ஒரு தெளிவா இருக்கு. நீங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.